ரிலே டிரைவர் மூலியமா தான் டோட்டல் லோடும் கனெக்ட் ஆயிருக்கணும். சரியா? பாரு, இதுவும் டார்லிங்டன் பேர் தான். அந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்கா, BC547, இது SL100. SL100 நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா, இந்த ரிலே வந்து 100 mA வரைக்கும் ஒர்க் ஆகும். அந்த 100 mA வரைக்கும் ஒர்க் ஆகணும்னா BC547 முடியாது. அதுக்காக என்ன பண்றோம், நம்ம SL100 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இந்த பல்பு ஹோல்டர் வந்து இந்த பல்போட இந்த லோடோட அவுட்புட் வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டா போகும். இதான் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், கரண்ட் சென்சார்னு கூட சொல்லலாம். இது வந்து பிரிசிஷன் ரெக்டிஃபையர். சரியா? இதான் LM358 யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பிரிசிஷன் ரெக்டிஃபையரோட யூஸ் என்னன்னா, உனக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஏசியா தானே வருது. அந்த அவுட்புட் வோல்டேஜ் 0.2 வோல்டேஜ் ஏசியா வருது. இங்கே 20 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ண 0.2 வோல்டேஜ் ஏசி வரும். அந்த 0.2 வோல்டேஜ் ஏசியை 0.2 வோல்டேஜ் டிசியா மாத்துறது பார்த்தோன்னா பிரிசிஷன் ரெக்டிஃபையர். இது எதுக்காகன்னா, இதுல வந்து 1N4148ன்னு சொல்லிட்டு 2 டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டயோடு வந்து சின்ன மில்லி வோல்ட் லெவலில் உள்ளதை கூட ஆம்பிளிஃபை பண்ணி உனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும், அவுட்புட் வோல்டேஜ் 0.2 வோல்டேஜ் ஏசியா இருந்தாலும் 0.2 வோல்டேஜ் டிசியா மாற்றி கொடுக்குறதா அந்த பிரிசிஷன் ரெக்டிஃபையரோட யூஸ். அப்போ என்னன்னு லாஸ்ட் ஃபைனலாக சொல்கிறேன் பாரு. வோல்டேஜ் சென்சிங் மூலியமா